ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் கண்கண்ட ஔஷதம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நசியந்தி சகலரோக்காக சத்தியம் சத்தியம் வதாம்யகம். அதோட அர்த்தம் என்னன்னா, அச்சுத அனந்த கோவிந்தா அப்படிங்கிற 3 நாமங்களை உச்சரிக்கிறது மூலம் எல்லா வியாதிகளும் அழிஞ்சிடும். இது சத்தியம், இது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த ஸ்லோகம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா வேதவியாசர் மகரிஷியால் இயற்றப்பட்டது. அச்சுதானந்த கோவிந்தா அப்படிங்கிற 3 நாமங்களும் சேர்ந்து நாமத்ரய அஸ்திர மந்திரம் அப்படிங்கிறது பேர். பிரம்மாஸ்திரம், வருணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த அஸ்திரத்தில் இந்த நோய்கள்லாம் விஸ்வாசத்தோட பிரயோகம் செஞ்சு தன்னோட இலக்க அஸ்திரத்தை அழிச்சுட்டு தான் அது ஓயுமா அந்த மந்திரம். அந்த மந்திரத்தின் பின்னணியில் ஒரு அழகான கதை. ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கும் பண்டாசுரனுக்கும் யுத்தம். பண்டாசுரன் என்ன பண்ணுறான், தேவிக்கிட்ட கொடிய வஸ்திரங்களெல்லாம் பிரயோகிக்கிறான். இறுதியாக அவன் மகாரோகாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். அதிலிருந்து கொடிய நோயெல்லாம் உற்பத்தி ஆகுது. அதன் விளைவாக தேவியோட படை வீரர்கள் எல்லாருமே நோய்வாய்ப்படுறா. அப்போதான் தேவி இந்த நாமத்ரய அஸ்திரத்தை உண்டாக்கி அதை மகாரோகாஸ்திரத்துக்கு எதிராக பிரயோகிக்கிறா. தேவி செலுத்திய அந்த நாமத்ரய அஸ்திரத்தோட வலிமையால் எல்லா நோய்களும் மறைந்து ஒழியிறது. அதனால தான் இந்த தேக ஆரோக்கியத்தை பெறணும் அப்படின்னா அச்சுதானந்த கோவிந்தா அப்படின்னு குளிக்கும்போது 3 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி அர்க்கியம் விடணும்னு சொல்லுவா. அந்த 3 திவ்ய மந்திரங்களை தினமும் 108 முறை பக்தி ஸ்ரத்தையாக எழுதினாலே அவ்வளவு அதிகமான பலன் கிடைக்கும். மந்திரத்தினால குணமாகாத வியாதிகளே கிடையாது. இந்த மந்திரத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த மருந்தும் வேற எதுவும் இல்லை. அதனால இதை ஒரு குரு மூலமாக சரியான உச்சரிப்பை எடுத்துட்டு நீங்கள் அதை பிரயோகம் செஞ்சு பயனடையணும். ஆனால் ஒன்று, ஆழ்ந்த நம்பிக்கையோடு செய்யணும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால மட்டுமே இந்த பலன் கிடைக்குங்கிறது முக்கியமாக நம்பக்கூடிய எண்ணமாக இருக்கணும். மந்திரங்கிறது ஒரு யந்திரம், நம்பிக்கைங்கிறது அந்த யந்திரத்தை இயக்கக்கூடிய ஒரு எரிபொருள். அதனால தான் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறாளாம். நிச்சயம் அவனோட கிருபை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இப்போ இருக்குது. இப்போ அளவுக்கு அதிகமாக வெயில் கொளுத்தி எடுக்கிறது, தண்ணி கஷ்டம் இருக்குது, எல்லா இடத்துலையும் வரக்கூடாத வியாதிகள்லாம் வரக்கூடிய நேரம். அதனால் உடம்பை கூல் பண்ணிக்க வெயில் இறங்கினதுக்கப்புறம் விடியற் காலம்பரை இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி பயனடைஞ்சால் நமக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். நம்ம உடல்நிலை நம்ம கையில். அதையும் நாம் நினைவில் வச்சுக்கிண்டு உங்கள் எல்லாருக்கும் உங்களால் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அதே போல் அச்சுதானந்த கோவிந்தா ஒரு ஹலோ சொல்கிறோம் ஃபோனில், அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு நாமா சொன்னால் புண்ணியத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். தனியாக நீ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்ல வேண்டாம். அவாளுக்கு பிடிச்ச மந்திரம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், என்ன தெய்வத்துக்கு என்ன மாதிரி மந்திரங்கிறது தெரியும். இப்போது அதை வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா புண்ணியம் ரெட்டிப்பாகும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.